வாங்க மேடம், சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்துட்டீங்க. வாங்க அப்படி போய் பேசலாம். வரங்க அவ்வளவு குளுக்காதீங்க வர. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம்ல மாப்பிள. சின்ன வயசுல யாராச்சும் நீ என்ன ஆக போறேன்னு கேட்டா ஒரு டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர், பைலட்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். ஆனா இப்போ ஏதாவது சின்ன பையன்ட்ட கேட்டா அது கூட சேர்த்து கண்டென்ட் கிரியேட்டர்னு சொல்ற அளவுக்கு அது க்ரோ ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நீயும் கற்பனை பண்ணி ஒரு 7-8 பிட்ட சேர்த்து போட்டு விட்டு. சோ அதை எப்படி நீங்க ஈஸியா ஸ்டார்ட் பண்றதுன்னு இந்த வீடியோல சொல்றேன். குடும்பத்தோட கண்களே அதுதானே பெண்களே, ஞாயிறுக்கு அப்புறம் திங்களே, தை பிறந்தா பொங்கலே. நீயே இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்க, அதுக்குள்ள எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்ல வந்துட்டியான்னு யாரும் நினைக்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. ஆனா எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், ஒருவேளை உங்களுக்கு யூஸ் ஆகலாம். பல்லு உங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா எதுலாச்சும் இருக்கும். மாலாக்கா ஐ லவ் யூ. சாப்பிடுறேன். சரி, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா உங்களை ஒரு விஷயத்துக்கு நல்லா பண்றீங்கன்னு யாராச்சும் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. வெரி குட் கலக்குப்பா கலக்கு. அதை உங்க நிஷா சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அது ரிலேட்டடா நீங்க கத்துக்கிட்டு ஷேர் பண்றது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உங்களை பாக்குறவங்களுக்கும் யூஸ் ஆகும். இல்ல இன்னும் உங்களுக்கு எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஃபீல் ஆனாலும் அதே ஒரு நிஷா சூஸ் பண்ணலாம். என்னடி இது? உங்க லைஃப்ல நடக்கிற குட்டி குட்டி இன்சிடென்ட்ஸ் மூலமா என்ன லேர்ன் பண்றீங்க, எப்படி பல்ப் வாங்குனீங்க, அதெல்லாம் ஒரு கிரியேட்டிவ் வேலை காமிச்சா கண்டிப்பா அது ரிலேட் ஆகிறவங்க பார்ப்பாங்க. காலையில வர்றான், திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, மறுபடியும் படம் பார்க்க போயிடுறான். ஆனா எனக்கு கண்டென்ட் கிரியேஷன்லயே இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பான்னு சொன்னீங்கன்னா இப்போ நீங்க உங்களுக்குன்னு ஒரு நீஷ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது ரிலேட்டடா கண்டிப்பா நிறைய கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய இல்லாட்டியும் ஒருத்தங்களாச்சும் இருப்பாங்க. அவங்க எந்த மாதிரி கண்டென்ட் ஷேர் பண்றாங்கன்னு ரெஃபர் பண்ணிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணாம நீங்க சொல்ல நினைக்கிறத அந்த ஃபார்மேட்ல கிரியேட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கே ஒரு ஐடியா இருந்தா அதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வீடியோஸ் போஸ்ட் பண்ணவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதோட ஃப்ளோல கன்சிஸ்டன்டா இருந்தாலே போதும். அப்புறம் நிறைய வியூவர்ஸ் வருவாங்க, லைக்ஸ் வரும், ஃபாலோவர்ஸ்லாம் வருவாங்க, என்னெல்லாம் மறந்துடுவீங்க. திடீர்னு உங்களுக்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஃபீவர், எக்ஸாம், சுத்தி இருக்கிறவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க, வீட்ல இன்டர்நெட் சரியா இருக்காது, ஒர்க் லோட் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி என்ன இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டன்டா இருக்க ட்ரை பண்ணுங்க. நான் மோட்டிவேஷன்லாம் யாருக்கும் கொடுக்கல கைஸ், எனக்கே அது அப்பப்போ தேவைப்படும். அனைவருக்கு 1000 பிரச்சனை இருக்காது. எனக்கு வயசு ஏறிட்டு போகுது, குடும்ப சூழ்நிலை பாரம் அதிகமாயிட்டு இருக்கு. நான் அதான் பார்க்க முடியும், நான் இப்படி போட்டு பண்ண முடியாது. உங்களுக்கு ஓகேனா இப்படி பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு தோன்ற மாதிரி பண்ணலாம். இது இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னு எதுவும் ரூல்ஸ்லாம் இல்ல. எதுக்கு இன்னொரு தடவை சொல்றேன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். சாப்பிடுறேன். எல்லாம் ஓகே, ஆனா எங்கிட்ட கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு நல்ல கேமரா இல்ல, நல்ல லைட் இல்ல, நல்ல பேக்ரவுண்ட் செட்டப்லாம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு கண்டிப்பா கையில ஒரு மொபைல் போன் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவே ஸ்டார்ட் பண்றதுக்கு போதும். அப்புறம் அல்காரிதம்னு ஒரு மேட்டர் இருக்கு, சோஷியல் மீடியாஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. அல்காரிதம்ங்கிற வேர்டுக்கு பதிலா ஆடியன்ஸ்ங்கிற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஆடியன்ஸ் எப்போ வீடியோ போட்டா பார்ப்பாங்க, எப்படி வீடியோ போட்டா பார்ப்பாங்கங்கிற இன்சைட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணாலே போதும். நான் என்னோட வீடியோஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுவேன்னு சொல்றேன், வேணா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுவேன். மினிமம் ஒரு 7 டாபிக் எடுத்துட்டு அந்த 7 டாபிக்கையும் ஒரே டைம்லேயே ஷூட் பண்ணிடுவேன். இப்போ என்கிட்ட 1 வீக்கான ரா ஃபுட்டேஜஸ் இருக்கும், அதை டெய்லி 2 hours எடிட் பண்ணுவேன். பிளஸ் நெக்ஸ்ட் வீக்கான கண்டென்ட்டும் அந்த டைம்ல ரெடி பண்ணிடுவேன். இதை லூப்ல பண்ணாலே நிறைய டைம் சேவ் ஆகும். ஆனா இந்த ப்ராசஸ்ல குவாலிட்டியில ஃபோக்கஸ் பண்றது கஷ்டம், குவான்டிட்டியில ஃபோக்கஸ் பண்றதுனால ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா மொக்கையா இருக்க சான்ஸ் இருக்கு. நான் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்த சில ப்ராசஸ் ஃபுட்டேஜஸ்லாம் காமிக்கிறேன். யூடியூப்ல இப்பதான் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு வீடியோலையும் ஒன்னொன்னா கத்துக்கிட்டு இருக்கேன். இதுலயே எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா ஹவு டு ஸ்டார்ட் கண்டென்ட் கிரியேஷன் ஆன் யூடியூப்னு ஒரு வீடியோ போட்டுடலாம். Subscribe Panita Porn. நெக்ஸ்ட் வீடியோல AI யூஸ் பண்ணி எப்படி ஸ்கிரிப்ட் ஜெனரேட் பண்றது, ஆடியோ என்ஹான்ஸ் பண்றது, அப்புறம் எடிட் பண்றதுக்கு தேவையான ஸ்டாக் ஃபுட்டேஜஸ், SFX, கண்டென்ட் கிரியேஷனுக்கு தேவைப்படுற எல்லா ரிசோர்ஸும் எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு சொல்றேன். சோ அந்த சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். பாய்.